நம்மளோட எனர்ஜியும் சரி, நம்மளோட பிரெயின் மேட்டரும் சரி, நம்மளோட திங்கிங் எபிலிட்டி, அப்புறம் மனம் சார்ந்த யோசனைகள், நம்ம சேஞ்ச் எல்லாமே வந்து மாற்றம் அடையும்னு சொல்றாரு. ஏன் ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகுதுன்னு சொல்றோம்ல, புதுசா புத்துணர்வோட பிறக்கும் போது திருப்பியும் நம்மளோட எண்ணங்கள் மாறுதல். நேத்து பேசணும், அந்த நியூரான்ஸும் சரி, நம்மளோட அந்த கனெக்ஷன்ஸும் சரி, ஒரு ஒரு வாட்டியும் நம்ம சேஞ்ச் பண்ணும் போதும் அதோட செல்ஸும் அதோட தன்மையை சேஞ்ச் பண்ணும்போது அந்த புரோட்டீன்ஸ், நியூரோ பிளாஸ்டிசிட்டி பத்தியும் பேசணும். ஸோ ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். புதுசா நம்ம கத்துக்கும் போதும் வந்து அது இன்னும் ஆழமா போய் உள்ள போய் இறங்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட உணவும் சரியும், தியானமும் சரியும் கரெக்டான பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன தேவையோ, நம்மளுக்கு வந்து ரைட் என்ன, ராங் என்ன, கரெக்டான விஷயங்கள், அது எல்லாமே வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கும். நம்மளும் வந்துட்டு கரெக்டா வந்து அதுக்கேத்த மாதிரி மாறிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து வழிநடத்தும். அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த தியானத்தின் மூலமா வந்துட்டு இயற்கையோட ஒன்றாக சேரும்போது, சம்டைம்ஸ் வந்து சும்மா ஸ்லிப்பரை கைதிட்டு ஒரு ஒரு மண் தரையிலயோ இல்ல சரி, இல்ல பீச் மண்லயோ நடக்கும்போது, நம்மளோட கான்சியஸா மைண்ட்ஃபுல்லா வந்து நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த கற்கள் அதெல்லாம் வந்து குத்தும் போதும், பிளஸ் அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணும் போதும், நம்மள வந்து மைண்ட்ஃபுல்லா கான்சியஸா நம்ம நடக்கும் போதும் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த நேச்சரோட நம்மளோட ஆழமா இறங்கிடுவோம். ஸோ அந்த கனெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம பேசியிருக்கோம், எல்லாமே ஆற்றல் தான், எல்லாமே எனர்ஜி தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்ற குவாண்டம் புவியியல் இதுல